பிரம்மோஸ் ஏவுகணை இன்று இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மட்டுமல்ல, அதன் சர்வதேச அடையாளத்தையும் மாற்றி எழுதும் வகையில் உலக அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தியா, ரஷ்யா இணைந்து உருவாக்கிய இந்த சூப்பர்சோனிக் ஆயுதம் உலகின் மிக துல்லியமான மற்றும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நீர்மூழ்கி கப்பல், போர்க்கப்பல், விமானம், தரைவழி போன்ற பல தளங்களில் இருந்து இதை ஏவ முடியும். 300 கிலோ வெடிபொருட்களை சுமந்து 450 கிலோமீட்டர் தூரம் வரை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. எதிரி பாதுகாப்பு அமைப்புகளை உடைக்கும் திறன் காரணமாக இது ஆசியாவில் மிக பெரும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக மதிக்கப்படுகிறது. இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி வரலாற்றில் பிரம்மோஸ் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. 2022ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் உடன் 412 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் தற்போது 4100 கோடி ரூபாய், அதாவது சுமார் $450 பில்லியன் மதிப்பிலான புதிய ஏற்றுமதி ஒப்பந்தம் இறுதி கட்டத்தில் உள்ளது. பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா போன்ற சீனாவுடன் அடிக்கடி பதற்றத்தில் இருக்கும் நாடுகள் இந்தியாவிடம் பிரம்மோஸ் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றன. இதன் மூலம் ஆசியாவில் சக்தி சமநிலை மாற்றம் ஏற்படுகிறது. நீ எங்கள் எல்லைக்கு வந்தால் நாங்களும் உங்கள் எல்லைக்கு வருவோம் என்ற செய்தியை இந்தியா உலக மேடையில் வெளிப்படுத்தி வருகிறது. பிரம்மோஸ் உருவாக்கத்தில் டாக்டர் APJ அப்துல் கலாம் மற்றும் விஞ்ஞானி டெசி தாமஸ் ஆகியோர் முக்கிய பங்காற்றினர். இரு இஸ்லாமிய விஞ்ஞானியும் ஒரு கிறிஸ்துவ பெண் விஞ்ஞானியும் தேசத்திற்காக உருவாக்கிய இந்த ஆயுதம் இந்தியா மதத்தை தாண்டி திறமைக்கு மதிப்பு அளிக்கும் நாடு என்பதை உலகிற்கு மீண்டும் நினைவூட்டுகிறது. இது இந்தியாவின் மேக் இன் இந்தியா முயற்சியின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாகும். உத்தரப்பிரதேசத்தில் புதிய உற்பத்தி நிலையங்கள் வேகமாக கட்டப்பட்டு வருகின்றன. அதிகரிக்கும் தேவைக்கேற்ப இந்தியா உற்பத்தி திறனை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகி பொருளாதாரம் வலுப்பெறுகிறது. ஆயுத ஏற்றுமதியின் மூலம் இந்தியா தனது சர்வதேச அடையாளத்தை மாற்றி எழுத தொடங்கியுள்ளது. பிரம்மோஸ் மீது உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதால் இந்தியா ஆயுத உற்பத்தி மையம் என உலகம் பார்ப்பதற்கான வழியை திறக்கிறது. சீனாவின் கடல் ஆதிக்கத்தை எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு இந்தியா வழங்கும் பிரம்மோஸ் சிறிய நாடுகளின் பாதுகாப்பு கவசம் என கருதப்படுகிறது. பிரதமர் மோடி தீபாவளி பண்டிகையொட்டி INS விக்ராந்தில் கடற்படை வீரர்களிடம் உரையாற்றும் போது பிரம்மோஸ் என்ற பெயரை கேட்டாலே சிலர் மனதில் பயம் ஏற்படுகிறது என கூறியிருந்தார். இது இந்தியாவின் வலிமையை உலக மேடையில் வெளிப்படுத்தும் புதிய அத்தியாயமாக மாறியுள்ளது. உத்தரப்பிரதேசம் ராமரின் மண்ணிலிருந்து உலகின் மிக துல்லியமான ஆயுதங்களில் ஒன்றான பிரம்மோஸ் உலக நாடுகளுக்கு வழங்கப்படுவது வல்லரசுகளிடையே புதிய அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஆயுத வரலாற்றில் இந்தியா புதிய அத்தியாயத்தை எழுத தொடங்கி இருப்பதை இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்துகிறது.